ஒரே மாமனிதர் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அதே போன்று நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான ஒரு அரசாங்கத்தை, கரப்ஷன் ஃப்ரீ, லஞ்சமற்ற மாநிலம் என்ற ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். மற்ற மாநிலத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு கேட்டாங்க, எப்படிங்க கரப்ஷன் இல்லாம ஒரு ஸ்டேட் நடத்த முடியுமான்னு. இல்லைங்க, நடத்துறாரு ஒரு முதலமைச்சர். ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. கரப்ஷன் எங்க இல்லாம போதோ அங்க எல்லோருக்குமான உரிமை ஆட்டோமேட்டிக்கா வரும். நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டு நினைக்கிறேன். இந்த கூட்டத்திற்கு என்னோடு வருகை தந்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய MMD கோபி அவர்களே, மதன் அவர்களே, தினேஷ் அவர்கள் போன்ற என்னோடு வந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களையும் நன்றி கூறி, எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். நான் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் பேசியிருக்கேன். நீங்க கொஞ்சம் வீட்டில் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் 20-30 ஆண்டுகள் காலம் பின்பாக நம்ம எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக பாதிப்போம் என்பது இந்த 4 சப்ஜெக்ட்ல நான் சொல்லியிருக்கேன். உங்களோட குரல் அதற்காக ஒழிக்கணும். நீங்க டீச்சர், நீங்க கொடுத்த பாடத்தின் மூலமாக, நீங்க கொடுத்த கல்வியின் மூலமாக தான் என்னை போன்றவங்க நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் பேச முடியுது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கல்வி கொடுத்த அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கு உங்கள் கால்களில் மலர்களை வைத்து நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக தமிழக அரசியலில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது. கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கைகளை தமிழக பேரியக்கத்தின் தலைவரிடம் எடுத்து சென்று எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு அம்மா அவர்கள் பேருதவி புரிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அம்மா கொஞ்சம் அப்படியே எந்திரிச்சுருங்கம்மா. எல்லாம் மேடம்